எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மெது வடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு ஆல்ரெடி நான் ஊற போட்டேங்க. இது ஊற போட்டு 1 மணி நேரம் ஆகுது. நீங்கள் பருப்பு சூஸ் பண்ணும்போது பார்த்து எடுத்துக்கோங்க. வடைக்கின் போது நல்ல உருட்டு பருப்பாக எடுத்திங்கன்னா வடை நல்லாவே வரும். இது இப்போது ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இந்த கப்பில் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க இதுக்கு அரைக்கணும். ஸோ தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு நல்லாவே அரைப்பட்டுருக்கு பாருங்க. லைட்டாக தண்ணியாக தெளித்து அரைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். போட்டோடனே இப்படி விழுகுது பாருங்க. இதுதான் வடைக்கான பதம். அப்படியே நல்லா பந்து மாதிரி விழுகுது பாருங்க. தண்ணியில் இந்த மாதிரி கையை தொட்டுட்டு நீங்கள் மாவில் தொட்டிங்க அப்படின்னா மாவு ஒட்டவே ஒட்டாது. இப்படி இழுத்தாலுமே ஒட்டாது. இந்த அளவுக்கு தான் இதுதான் வடையோட பதம். ஸோ அப்படி தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாருங்கள். உடனே மேலே வருது பாருங்கள். இதுவுமே வடைக்கான மாவு பதம் தான். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்படி உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் மைதா மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை அடித்து கலந்து விடுங்க. நல்லா பபிள்ஸ் வர மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் வடை நல்லா குண்டு குண்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போடுங்க. அது உடனே மேலே வருதான்னு பாருங்கள். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. எதில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட உடனே மேலே வந்துருச்சு. ஸோ ஆயில் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெருவிரலால் ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே போட்டிங்க அப்படின்னா உள்ளே விழுந்துடும். தண்ணி தொடும்போது நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டாதுங்க. ஸோ இதே மாதிரியே எல்லா வடையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் பர்ஃபெக்டாக வராது. ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துருங்க. நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த மாவு பதத்துக்கு நல்லாவே வந்துடும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா வடையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா நாம் இந்த வடையை எடுத்துக்கலாம். எண்ணெயே குடிக்காதுங்க, நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும். பட் வடையுமே ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இன்னொரு பேட்ச் நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக அந்த மாதிரி கையை டிப் பண்ணிக்கோங்க. தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க.
எடுத்தாலே அது கையில் ஒட்டாது. பெருவிரலை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே போட்டுருங்க. இதே மாதிரியே இதே மெத்தடில் போட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் மெதுவடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.